ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மேகி பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேகி பீஸா பண்ணுறதுக்கு நான் 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுடானதுக்கப்புறம் நம்ம அதில் மேகி சேர்த்துடலாம். எப்பவுமே நம்ம மேகி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். மேகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. அடுத்ததாக நம்ம அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம மேகியை தான் பீஸாவோட பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம மேகி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். மேகி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 1 மினிட்லேயே நல்லா குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம மேகி குக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது அடியில் மட்டும் கொஞ்சம் நல்லா செட் ஆகணும். அதுக்காக ஒரு 1 மினிட் போதும். இது இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், அடியில் நல்லா குக் ஆகிருக்கு. அடுத்ததான் நம்ம இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா சேர்த்துடலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு பீஸ் சீஸ் எடுத்திருக்கேன். அதை மேலே துருவி விட்டுலாம் கொஞ்சம். மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாக பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் இது மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். நான் வந்து ஒரு ரெட் சில்லி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் சீஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மேலே நல்லா துருவி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.